மனைவி அழைத்து வர சொன்னேனே. அம்மா நீ பக்தியா இருக்கியா இல்லையா? சத்தியமாலாம் சத்தியமா யாரை விட்ட பத்தி உண்மையிலேயே பண்டிகை போய் சொல்ல மாட்டேன். கண்ணபடி கடவுள் எப்படி கும்பிடணும்? சாமி கடவுளை ஆண்டவான் தான் கும்பிடணும். எப்படி கும்பிடணும்? சாமி கடவுளை சிவபெருமான நல்லபடியா வச்சு காப்பாத்துறாங்க. உன் மனைவியாக விட்டேன். உமா பார்வதி வந்தனம் செய்தேன். தேவியால் என் பாதத்தை மனித வழியால் பூலோகம் பூலோகம் தனலோகம் தபலோகம் சீரியது 14 யுகத்திற்கு எனக்கு மனைவியாக வாழ்ந்திருப்போயடி. என்னை அழைத்த காரணம் அழைத்தாரி தேவி சொல்வேன்.
படியலுக்கு சென்று வர வேண்டும். ஐயா ஐயா ஓ ஐயா ஐயா எப்படி உண்மைதான். அதாவது திசைக்கால் என்பது 8 திக்கு 16 கோணங்கள் 8 திக்கு 16 கோணங்கள் 16 கோணங்கள் அதுலயும் அதாவது திசைக்காலினா அதாவது வட திசை தென் திசை மேற்கு திசை கிழக்கு திசை இந்த 4 திசைக்கும் 4 காலி எப்படி பிறக்கிறார் ஆனா காலி பிறந்தா இந்த கலியுக மக்கள் எப்படி பார்க்கிறார் என்று தெளிவாக தீவிரமா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதனால தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக அமைதியா உட்காருங்க அதாவது காலி பிறக்கிறதுக்கு காரணமே நாங்க 2 பேர் தான் குடும்பத்துல சிக்கல் வர்றதுக்கு காரணம் நாங்க தான் புருஷன் கொண்டாடிக்கு வந்த போறோம் அதுக்கு காரணம் நாங்க தான் நாங்க 2 பேர் தான் இதுக்கு காரணமே முன்னாடி போய் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னா நமக்கு சண்டை வருகிறேடி. அப்படியா எத்தனை நாள் லீவ் போடுகிற கூத்துக்கு வராத ஆனா இப்ப குடும்பத்துல கலியுகத்துல ஒரு கணவன் போனா எங்க போறன்னு கேக்குறோம் எங்க போறன்னு கேக்குறோம் அது ஏன் கேட்க கூடாது எப்படி சொல்ற ரைட் தான் கடைக்கே போய்கிட்டு இப்ப கேட்காத ஏன் எங்க போறன்னு கேக்குறது மிகப்பெரிய குற்றமாகும் அது அவச்சொல்லாகும் இப்ப நான் என்ன கேக்குறேன் அதுக்கு அம்மா அதுக்கு நான் என் புருஷன் என்ன சொல்றாரு நான் என்ன சொல்றேன் போன்னு சொல்றேன்னா இல்ல போக வேண்டாம்னு சொல்றோமா அதுதான் இப்ப நீங்க தான் சொல்றோம் நாங்களும் தான் சொல்றோம் எங்க போறேன்னு கேட்டேன் ஏன்டா அவ சொல்லாட்ட கேக்குறேன் அப்படிங்கிறோம் அது மிகப்பெரிய குற்றமாக எங்க போற அப்படின்னு கேக்குற வார்த்தை அதை கொண்டு போய் எங்க விடுது எங்களை 2 பேர்த்தையும் எங்களை எங்க விடுது அதுக்கு என்ன காரணம் அப்படி என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மன்னா படித்த காரணம் யாரு என்ன விஷயம் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் சீவராகில படியளக்க வேண்டும். நான் உடனடியாக படியளக்க சென்று வருகிறேன். அப்படி அரவணையிலே பத்திரமாக இருக்க வேண்டும். போய் பாருங்க சென்று வேண்டுமா? இதுக்கு மேலதாண்டி என் கொண்டு எல்லாம் பாடியாக போகிறது. இதுக்கு மேலதான் என்னுடைய நாடக துவக்கமே இருக்கிறது. கண்மணி என்ன போக வேண்டாம் என்று அழைக்கிறாயே ஏன் அழைத்த மன்னா உன்னை போய் என்று சொல்லி வா என்று அழைத்திருக்கிறேன். போய் வா என்று போய் என்று சொன்னேன். அதற்கு முன்பதாக போவாத வா நான் போட்டுமா இல்ல இருக்கட்டுமா அப்படின்னு ஒண்ணு கூப்பிட்டேன். ஆனா அதுக்கு உள்ள காரணம் என்ன தெரியுமா? எனக்கும் உனக்கும் திருமணம் செய்த நாள் பதிலா அதான் நீண்ட நாளா இன்னைக்கு கேட்கலாம் நாளைக்கு கேட்கலான்னு என் மனசுல ஒரு சந்தேகமா தேவியார் தேவாதி தேவர்களுக்கு மனித ஜென்மத்திற்கு யாருக்குமே சந்தேகம் என்பது ஒரு மனநோய் மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்து விட்டு அதுக்கு சாவை தவிர வேற மருந்தே கிடையாதா? ஆனாலும் உனக்கு வந்து விட்டது என்ன சந்தேகம்? என்ன தெரியுமா? உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? அப்படி முதல் கடவுள் இந்த உலகத்தில் யாரு? உலகத்தில் முதல் கடவுள் யார் என்று உரைக்கிறார். ஆமா சொல்லட்டுமா? யாரு? சொல்கிறேன். உலகத்தில் முதல் தெய்வம்
முக்கன் பறித்த பரமசிவன் என்று அறியாதா உனக்கு? ஓ நீதானா? உண்மைதானடி. மன்னா சென்று வரிச்சுமா? உலகத்திலும் முதல் தெய்வம் நீ. ஆமா. அப்படித்தானே? ஆமா. இருந்தாலும் இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான். திரும்பவுமா? ஆமா. திரும்ப என்ன சந்தேகம்? அதாவது அண்டென்று சொல்லக்கூடிய இந்த ஆகாயம், இந்த பெண்ட என்று சொல்லக்கூடிய இந்த பூமி, இது இரண்டும் யாரு? ஆகாயமும் நானே, பூமி நானே, அண்டமும் நானே. நான் அசைந்தால் அசையும் அகிலமில்ல அறியாதா உனக்கு? ஐயோ, சந்திரன், சந்திரன் இடது கை, சூரியன், என்னுடைய வலது கை. ஏப்பா, ஆக மொத்தம் முக்கன் படைத்த பரமசிவன் என்று அறியாதா ஏன் உனக்கு? அநியாயத்தை? எட்டாதுங்க. ஆனா அண்டமும் அவரேமா, இந்த பிண்டமும் நானே. செடியும் செடியும் நானே, கொடியும் நானே. சந்திரன், சந்திரன், சூரியன் அனைத்தும் நானே நடி. உலகத்தில் முதல் தெய்வம் நானேதான். உனக்கு பைத்தியம் முடிச்சு. எப்ப புடிச்சு? ஆமா. எப்ப புடிச்சு? எனக்கு வைத்தியமா? ஆமா. தேவியால் மன்னா யாருக்கு வைத்தியம் என்பதை அறிவாய் பின்னாடி. தன்னை தானே தன் காலை தானே தொட்டு கும்பிட்டா அவருக்கு பெயர் ஒண்ணு உண்டு தெரியுமா? எப்படி? அவருக்கு பெயர் தான் தற்கல். அதனால என்னை தற்கனை நேசிக்கிறார். ஆமா. அதுதான் நீயே முதல் தெய்வம், நானே முதல் தெய்வம், நானே உலகத்தில் கடவுள் அப்படி என்று பீச்சிக்கிறாய் விரும்பித்து. ஆனா உலகத்தில் முதல் தெய்வம் இருக்கணும்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சண்டையா முடியக்கூடாது, சமாதானத்துக்கு தான் வர வேண்டும். உன்னுடம்பு வேற, என்னுடம்பு வேற. தாங்க அதை அறிந்து கொள்வாயாக. அதெல்லாம் போட்டு அழுத்தணும். வேற முதல் தெய்வம் இருக்க முடியாதா? வேற தெய்வம் உலகத்தில் என்னை விட வேறு தெய்வம் யாரு இருக்க போகிறா? அப்படி அப்படி இருந்துட்டா இருக்கவே முடியாதடி. இருக்கிறாரே. எங்க இருக்கிற? இங்கதான் இருக்கிறாரு. அப்ப நீ எங்க வேற வழியில போயிருக்கிற என்னை விட? அதுதான் தெரிந்து கொண்டிருக்கிறாய் நீ. இருக்கவே முடியாது. என்ன சந்தேகப்படுகிறாயா? உண்மைதான். வேற முதல் தெய்வம் யார் என்பது நான் தெளிவாக சொல்றேன், கவனமா கேளு. யாரை இருக்க முடியும்? உலகத்தில் முதல் தெய்வம் தான் கண்ணா. கோபாலா கண்ணா. கண்ணா உலகத்தில் முதல் தெய்வம். ஓய் கண்ணன் கோபாலா கண்ணா. என்ன நல்லா கவனமா கேளு. இந்த உலகத்துல படியளக்கு மட்டும்தான் உனக்கு தெரியும். சரி. எங்க அண்ணன் திருமந்த கண்ணன் கோபாலன் கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் தன் அங்கத்தில் இருக்கும் கருவுக்கும் கரத்திர வழங்கக்கூடிய 3 தொழிலுக்கு அதிபன் எங்க அண்ணன் கண்ணன், மாயக்கண்ணன், சிறுவந்த கண்ணன், எம்பெருமான் கோவிந்தன். அவன் தான் எங்க அப்பா தான் முதல் தெய்வம். நீ முதல் தெய்வங்கிறாயே, இதுல என்ன குறைச்சலு? பிறந்த வீட்டுல சூத்து கிடவுறது ஒரு டப்பா கூட இருக்காதான். ஆனா எங்க வீட்டுல மூட்டை மூட்டையே கிடக்குதுன்னு பீத்திக்கு வாழுங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மனுஷனும் மண்ணா வெட்டி இருக்காது. எப்படி யூடியூப்காரர் சொல்லுங்க? உங்க ஒண்ணே முதல் கடவுள். அவன்லாம் ஒரு மனுஷன், அவன்லாம் ஒரு கடவுள். அவனை முதல்ல கடவுளாவேன்றதுல மொத்தத்துல அவன் எத்தனை பெரிய ஒரு ஐயக்கு தெரியுமா? அவன்லாம் ஒரு கடவுளாடி. என்ன பண்ணாங்க? ஒன்னும் ஓய்க்க என்ன தெரியுமா? இருடி ஆடாத, என்ன பண்ணாங்க? இருடி ஆடாத சொல்றேன். சொல்றவா கோழி குஞ்சு மயிலோட
ஐயோ சாமி ஒண்ணும் கொஞ்சாதீங்க என்ற புருஷனே புருஷன்தான். ஒண்ணு நீ கொஞ்சம் வேணாம் ஏங்க உனக்கு படியலுக்கு நேரமாவது மக்கள் எல்லாம் பசி ஓடுறாங்க பசியும் பட்டினமா இருப்பாங்க நீ படியலுக்கு போவே இல்ல நான் ஓகே சொல்லிவிட்டு போயிருந்தேன் ஏதா இருந்தா அப்புறம் பேசுறேன் ஏன்னா என்ன அப்புறம் பேசுறேன் உயிரோட தோழி கம்மனு நீ இரு ஏன் ஓகே போ வெளிய போதா ஐயோ எங்க ஒண்ணுன்னா பெரிய காசவதி பா எங்க புருஷன் என் பாபுக்கு எப்பயுமே இப்படியே தான் ஆமா மாசு புருஷன் ஆமா இப்படியே சொல்லி தான் அமைச்சு ஏடா டேய் கோமாளி மொட்டைக்கடத்துல விழுந்துட்டாங்க போறேன் மரக்கடத்துல விழுந்து போயிட்டாங்க உயிரோட கோழி குஞ்ச ஒரு 50 ரூபா கொடுத்து பொசுக்க தெரியாது ஒரு ஆலமரத்துல போய் இவங்க அண்ணனும் கரடால் வரோம் இவங்க அண்ணனுக்கு வேற ஒரு வாகனம் அது மேல போய் உக்காந்துட்டு ஏன் செலவுனா நீயே தூங்க கொட்டினா அங்க போய் பசியா இருக்குது ஊர்ல ஒரு கோழி குஞ்சு தான் எடுத்துட்டு வாங்குறது அந்த பெருமாக்கள் என்ன பண்றது பெக்குன்னு வந்து அடிச்சுட்டு வந்து அப்படியே 7 ரவுண்டு சுத்துறது இவங்க அண்ணன் வாகனம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூக்கிட்டு போய் அங்க பொசுக்கிறதெல்லாம் ஒரு சுடுகாடும் இல்ல கொஞ்சம் அப்படி தூக்குதுடா தூக்கிட்டு போய் இருப்பிலவாக பிளந்து இவங்க அண்ணன் பாதி அந்த கழுவு பாதி தின்னு பிடி தெரியுது இது ஒரு 50 ரூபா கொடுத்து போச்சுக்க தெரியாது அவன்லாம் ஒரு கடவுள் பேசுறான் அதிகமா கோபரா சாமி திருமணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்குது இல்லையா நான் சொல்றேன் சொல்லாத எங்க அப்பா மாட்டேன் சொல்லாத சொன்னாதியா ஏன் சொல்ல வேணாங்க சொன்னாது உண்மையைத்தானே சொன்னேன் சொன்னியா ஆமா ஆமா நீ கல்யாணம் தின்னது நான் என்ன கறி வரும்போது மாட்டு கறி தின்னு வந்தேன் என்னது நான் என்ன தின்னு நீ கல்யாணத்துக்குல கறி இருந்தீங்களா பிரிய வந்தீங்களா நீ போடி கறி இருந்தீங்க ஒண்ணு என்ன எந்த கறி தின்ன கறி தின்னல கறிங்கிறதே மாமிசம் ஐயோ ஐயா எங்க புருஷனுக்கு கறினா சம்பவே பிடிக்காது இல்ல நான் போய் சொல்ல படியல அப்படிதான் இங்க வா ஆமா நீ கறி திங்க தானே இல்லையே இது வந்து நீ நம்புறாங்க அவங்க நான் எங்கேயாவது கறி எடுத்து கடையில பாத்தீங்களாமா சிவபெருமா எந்த கடையில போய் 2 கிலோ கறி போடு 2 கிலோ பண்ணி கறி போடுன்னு கேட்டுருக்கேன்னா நீ பாத்துக்கிட்டே இல்லையா 3 மக்கள் போட்டு இலை வீட்டுல வந்த மாதிரி உட்காந்துருக்காங்க எங்க அண்ணன்டா இல்ல அண்ணன்டா பிள்ளைக்காரி என்னடா லம்பாடி கூதியா மாம்பழம் எங்க போச்சு சந்தையில பயந்துட்டு ஓடி போச்சா கேளுங்கய்யா எங்க அண்ணன் தான் கோழி குஞ்சு தேடி கோமாளி பையன் எங்க அப்பா மட்டும் ஆகுமாரமா கிட்டும் சரி ஆனா நீ சிறுதொண்ட வீட்டுல போய் அதாவது திருவேல நாட்டுல சிறுதொண்ட பக்தரும் வெண்ணாட்டு நங்கையும் அவனுக்கு ஒரே ஒரு மகன் அவன் பேரு சீராளை ஒரு நாளைக்கு அண்ணன் கொடி கட்டு ஆளாச்சி மணி எடுத்து 1000 பேர் 1000 பேர் பேத்துக்கு விருந்து போட்டான் 1000 பேத்துக்கு விருந்து போட்டான் அவன் கையில காசு இருக்குது பாட்டுக்கு பாட்டு
அவன் வீட்டுல காய்ச்சிக்குது அவன் அன்னதானம் போடுறான் இவருக்கு என்ன போகுது அவன் வீட்டுல போய் ஐயா வாங்க இங்க வந்து சாப்பிடுங்க இன்னைக்கு அப்படின்னு சிறுவன் பக்தன் கூப்பிட்டான் குழாய் மொழிக்கு போன சாப்பிட்டு வரணும் வரக்கூடாதா அப்ப என்னங்கிறாரு நான் சாப்பிடறதா இருந்தா அதாவது ஒரு தாய்க்கு ஒரு தலைமகனாக்கணும் அது அழகில் சிறந்தவனாக்கணும் 32 கல்வி கத்துவம் இருக்கணும் அப்பேற்பட்டு கொண்டு வந்து தாயார் மடிமை அமர வைத்து தாய் மடிமை அமரணுமா அது தந்தை சிறப்பா இருக்கணுமா சிறப்பா இருக்கு சொல்லி போயும் ஒரு பிள்ளைக்கறிய ஒரு மனுஷங்கறிய சீராளங்கறிய காது கறி தனியா கழுத்து கறி தனியா நாறு தனியா நரம்பு தனியா நீ போய் பிள்ளை கழிச்சு மனசாத்திங்க அதோட காலம் அதோட காலம் போட்டுங்க திருவிண்ட பக்தன் வீட்டுல நான் போய் பிள்ளைக்கறி தின்னா தின்னுபிட்டு கோட்டை எடுத்துக்கிட்டு சைடிச்சு வச்சுக்கிட்டே தின்னுடுங்க அவன் ஒரு சிவனுடைய பக்தன் அவனை பரிசோதிக்கிறதுக்காக நான் செஞ்சனை தவிர பிள்ளைக்கறி திங்கல நான் தான் பிள்ளைக்கறி தின்னுட்டு அப்படியே அப்படி அதாவது எங்க அப்பா மட்டும் பாட்டு பாருங்க அப்படி அதாவது சொல்லு மறுமுறை கெட்ட வண்டி மாமில கூட்டாங்க போடா கருமி என்ன ஈஜி பாரு எனக்கு பாபு பெண்ணாடி திரும்பிங்க மறுமுறை நேராவது படியிறக்க போகணும் மூடி இன்ன வரைக்கும் அப்படி சலங்கை கட்டி மறுமுறை கெட்டவன் மாமியை பின்னாண்ட ஒரு மடையில் அவெல்லாம் ஒரு கடவுளா மொத்த மதியானம் பாத்துக்கிறியா சொல்லு மறுமுறை கெட்டவன் மாமியை பின்னாண்ட ஒரு மடையன் அவெல்லாம் ஒரு கடவுள் மனைவி நானும் இருக்கேன் ஒரு மங்கை பெண் நானும் இருக்கேன் ஒரு கண்டப்பட தூக்கி தலையில வச்சிருக்கிறேன் எங்க ஒரு பொம்மை தலையில வச்சிருக்கிறீங்க என்ன காலம் நீ போய் பொம்பளை தூக்கி தலைமை வச்சிருக்கிறியே அதோட காலம் போச்சுக்கிறேன் ஏண்டா நான் கெங்க பெண்ண தலையில வச்சது உண்மைதான் பார்வதியினுடைய நெற்றி கண்ணை என்னுடைய நெற்றியில எடுத்து வச்ச உடனே என் உடம்பெல்லாம் அக்னி திரேகமா எரிஞ்சது அதனால கண்ணம் பார்த்தாரு சிவபெருமன் அழிந்து விட்டா உலகத்தில் படியளக்க முடியாது தெரிஞ்சு கங்கை என்பது என்ன தண்ணி நெருப்பு எரிஞ்சா நெருப்பெரிஞ்ச தண்ணி ஊத்தினா அழிஞ்சு போயிடும் அந்த தண்ணிங்கிறத கங்கையை தூக்கி தலையில வச்சாரு நான் கூத்தியா வச்சுக்கிட்டு லாட்ஜ்ல ஓமல உள்ள முரளி கேப்ல நீ எங்க அப்பா மட்டும் பெருசு தான் பெருசு
எங்க அப்பா மட்டும் தான் பெருசா உங்க அம்மாவும் உங்க அப்பனும் வந்துக்கிறாங்க ஆமா எங்க அப்பா மட்டும் தான் பெருசு எங்க அப்பா மட்டும் தான் பெருசு எவ்வளவு ராத்தா நான் தாங்குறது என்ன எங்க அப்பா மட்டும் தான் பெருசு எல்லாம் உங்க அப்பன் தான் பெருசு கிடையாது நான் தான் பெருசு என்ன என்ன பெருசு நீ என்னடி பெருசு உன்னை படுத்தல நானு நானா வந்து உன்னை படுத்தல நானு என்ன பெருசுங்கிறேன் என்னது உன்னை படிச்ச கடவுளு உன்னை படிச்ச கடவுள் நானு அப்ப என்ன படிச்சு உன்னை படிச்ச கடவுளு நான் சரி உன்னை படிச்ச என்ன இவனுக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு ஏய் செத்துடுங்க உன்னை படிச்ச கடவுளு நான் தான் முதல் தெய்வம் நீ எப்படி ஆக முடியும் நான் தான் முதல் தெய்வம் என்னை நீ படித்திருந்தாலும் உன்னுடைய நெற்றிக்கண் என்ன இருப்பது நான் தான் முதல் கடவுள் இங்க பாரு என்ன உன்னை முதல் பிரதமர் நானு உன்னை பார்த்து படிக்க வச்சேன் உன்னை கனவா ஏற்கனவே ஒரு பெண்ணு இருந்தால் ஒரு ஆடவனுக்கு அடக்கமா வாழணும் அதுக்கோசம் உன்னை படிச்சேன் நான் தான் தெரியுவேன் நீ எப்படி வச்சாவ நீ படித்தாலும் ஆணுக்கு பெண்ணு அடிமை என்பதை அறியாத பேசாத நானு இந்த பெண்ணுக்கு அடிமைன்னு நீ தெரியாத பச வேண்டாம் நீ தெரியாமல் பேசாதடி ஏன் எதுக்கு யாரு நீ எத்தனை முறை எடுத்து வச்சாலும் நான் தான் பெருசு நான் தான் பெருசடி ஒரு கட்டிய கணவன் என்று கூட பாராமல் வெற்றி வார்த்தையை எரிந்து விட்டா இவளை இனிமேல் என்னிடத்தில் வைத்திருக்க கூடாது என்று வார்த்தைகளை விட்டாயோ நீ இன்று முதல் என்னை விட்டு ஓராண்டு காலம் வனத்திலே வனபத்திரகாலியா போ புதிய சாபம் கணவனுக்கு புரிந்து ஒரு ஆண்டு காலம் நான் காலியா போகட்டும் அப்படி நீ சாபத்தை கொடுக்குற உனக்கு அவ்வளவு ஆணுமா உன்னை படிச்சவன் நானே தெரியாது ஆணவம் தெரியாது நான் ஒரு ஆண்டு காலம் உன் இட பாகத்தை விட்டு கணவரை எதிர்த்து பேச முடியாது காலியா போகுது நீ சாபத்தை கொடுத்த அது உனக்கும் தெரியுமா வர்ற குடுப்பு தான் சரி அமரி வர்ற குடுப்பு தான் உன்னுடைய வேலை அதுக்கு சக்தி கொடுப்பது நானு ஒரு மனிதனுக்கு உடம்பு சத்துலன்னா நடக்க கூட முடியாது அதனால இந்த ஓராண்டு காலம் உன்னுடைய இடமாக வந்து சேரும் வரை எந்த பக்தர்களுக்கும் யாரு வந்து ஒண்ணு வர கேட்டாலும் நீ கொடுத்தா படிக்க கூடாது சாபத்தை எடுத்துக்கொண்டு நான் பார்த்துக் கொள்கிறேன் போய் காலியை ஆடிக்கொண்டு இவ பெரிய கண்ணகி சாபத்தை அழித்து விட்ட ஆணுக்கு பெண் அடக்குன்னு உனக்கு ஆணவம் அதிகம் உன்னை உலகத்திலே ஆனா தாய் சிறந்ததோர் கோயில் இல்லை அப்படி என்று தான் முதல் வார்த்தை பாடசாலையில் கூட மாதாபிதா குரு தெய்வம் முதல் இடம் தாய்க்கு இரண்டாவது தான் தந்தைக்கு மூன்றாவது குருவுக்கு கடவுளுக்கு நாலாவது இந்த தாய் நான் முதலிடத்தில் நான் இருக்கிறேன் நான் வந்து சேர வரையில் உன்னுடைய ஆணவத்தை இந்த காலி அடக்கிறனா இல்லையா ஒண்ணு மட்டுமில்லை என்னை எப்ப என்னை இடமாகத்தை விட்டு பிரிய சொன்னியோ அதனால சகல தேவனுடைய அனுபவத்தை நான் அடக்கலனா நான் உமா பார்வதி இல்லை நீயா முடிந்தால் பார் இல்ல நானா நீயா நானா பார்த்துக் கொள்ளலாம் உன்னுடைய அனுபவத்தை நான் அடக்கிறனா இல்ல ஏன் அனுபவத்தை நீ அடக்கறியா பார்த்துக் கொள்கிறேன் பார்ப்போம் கூறும் பாரும்